மத்தி மீன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடாய் வச்சாச்சு, சூடாயிடுச்சு. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு போகும், கலர் கிடைக்கும். நல்லா மணம் வரும், கருக விடக்கூடாது. 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலே போட்டு இந்த தேங்காவும் அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணங்காட்டி கலர் கொடுத்துருக்கு. அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 கப் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையில் வணங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அது நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான மீன் குழம்பு ரெடி. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு இந்த பக்கம் மீன் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு.